வாழ்க வளமுடன். வணக்கம். அஸ்ட்ரோ டிவைன் சேனல் நேயர்களுக்கு, நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 2026 புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2025 அப்படிங்கிற போது இதில் ஏற்பட்ட பாசிட்டிவ் பலன்கள், நெகட்டிவ் பலன்கள் நிறையவே ஏற்பட்டதுக்கு. அந்த 2025 என்னென்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 9க்குரிய 2025 கூட்டினீங்கன்னாக்கா 9ன்னு வரும். அந்த செவ்வாய் கிரகத்துக்குண்டான குணாதிசயங்களை அது காமிச்சுது. எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ் கண்ணில் படாது, நெகட்டிவ் தான் நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும். நம்ம அதை தான் பார்ப்போம். உலகம் முழுக்க என்னென்ன நடக்குதுங்கிறத உலகம் முழுக்க நடக்கிறத நம்ம மீடியாக்கள் நிறையா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்குவோம், பார்த்துக்குவோம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய்க்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெருப்பு விபத்துகள், பூகம்பங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அது நிறையா நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் மருத்துவர்களுக்கு ஆபத்து, அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்தது. தீயணைப்பு துறையினர், இராணுவம், போர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த தன்மைகளெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, படிப்படியாக குறைஞ்சி இந்த வருடங்கள் 2026 அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும், நல்லதுகள் என்னென்ன நடக்கும், தீயதுகள் என்னென்ன நடக்கும், நம்ம இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, நல்ல முறையில் இருந்துக்கிறதுன்ற அமைப்புகளை நம்ம இந்த குறிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 2026ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்தாலே அரசாங்க தொடர்பு, இயற்கை சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கும். இந்த இயற்கையிலே முதல்லையே பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே 0ன்னு சொல்லுவாங்க. எண்கணிதத்தில் பார்த்திங்கன்னா 0ன்னு சொல்லுவாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுல 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல ஒரு எண் தோன்றும்போது அது இயல்பாகவே பார்த்திங்கனாக்கா, இந்த வருடங்கள், இந்த 2026 ஒரு அதிர்ஷ்டகரமான வருடமாக இருக்கும். இது இதுக்காக வாழ்த்துக்காக சொல்கிறது இல்லை, நான் ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறேன். இந்த வருடம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கள்ளங்கபடம் இல்லாத தன்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்வம் சேர்க்கணுன்னாக்கா பல வழிகள்லையும் முயற்சி பண்ணுறாங்க. அதுபோல் இல்லாமல் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நேர்மையான தன்மைக்கு இந்த வருடங்கள் நிறைய பல பலன்கள் கிடைக்கும். இந்த வருடம் அதற்குன்னே உண்டானது. ஏன்னா இயற்கையிலேயே முதல்ல தோன்றின முதல் எண் அப்படிங்கிறதுனால, இந்த எண்ணில் பிறக்கிறவங்களும் சரி, இந்த வருடங்களும் சரி, இந்த வருடம் நேர்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அரசு சம்மந்தமாக இந்த வருஷம் எல்லாரும் என்னத்தை பேசுவாங்க, மீடியாக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அரசு மாற்றம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்டது, இயற்கை சம்மந்தப்பட்டது, இதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க இந்த வருடம். நீங்கள் பார்க்கலாம் மீடியாவில் பெரும்பாலும் இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய. ஸோ இயற்கை தன்மையுடையது, அதே மாதிரி சாஸ்திர அதாவது இசை முதலான விஷயங்கள், கலைகள் சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க, இந்த வருடங்களில் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கனாக்கா ஒரு பிடிவாத குணத்தின் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும், சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த வருடத்துக்கு உண்டான பொதுவான விஷயங்கள் இவை தான். இதில் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது எவ்வாறு வேலை செய்யும், இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி இந்த வருடம் 2026 எவ்வாறு இருக்க போகுது, விருச்சிக ராசினருக்கு எவ்வாறு இருக்க போகுது, அதே போல் 9, 18, 27 பிறக்கிறவங்க, இந்த செவ்வாய் ஆதிக்கர்கள்னு சொல்லக்கூடியது. ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய் தான். ஸோ இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இயல்பாக எப்படி இருக்கும் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கும் 9, 18, 27 பிறக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சமாகிறது, சூரியன் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று நண்பர்கள். ஸோ சூரியன் தனக்கூட நல்லது செஞ்சுக்கிட்டேனாலும் தன் நண்பருக்கு நல்லது செய்யும். ஸோ அந்த மாதிரியான அடிப்படையில் பார்க்கும்போது 2025 போன வருடத்தில் ஏற்பட்ட ஒரு நெகட்டிவ் பலன், அதாவது ஆப்ரேஷன், விபத்துகள், அதே மாதிரி நண்பரால் ஒரு துரோகங்கள் ஏற்பட்டு ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்கு வாய்தாக்கள், இதுலேருந்து இருக்கிறவங்க இந்த வருடம் அதே அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தாலும் கூட போன வருடத்தில் ஏற்பட்ட வம்பு வழக்குகள்லாம் நிச்சயமாக இந்த வருடத்தில் தீரும். போன வருடம் தேங்கின ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனைகள், அதாவது ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க, அது விற்கலை, வீடு வாங்கியிருப்பீங்க, விற்கலை, ஏதோ ஒன்று பண்ணலாம், லாபம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட இந்த வருடம் நிச்சயமாக விற்று போகும், நிச்சயமாக ஒரு லாபம் கிடைக்கும். அதே போல் மருத்துவத்துறையினர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போயுமே செவ்வாய்க்குரிய தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்ங்கிறது ரத்தம்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த கலரில் பார்த்தீங்கன்னா, வர்ணங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பு அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு அலர்ட் அப்படிங்கக்கூடியது. இவங்க வேலை பார்க்குற
இடமான பார்த்தீங்கன்னா தீயணைப்புத்துறை ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், அதே மாதிரி மருத்துவர்களாக வந்து இந்த ரத்தம் ரெகுலராக பார்க்குறவங்க, இராணுவத்தினராகட்டும் ரெகுலர் ரத்தமாக பார்க்குறவங்க, ஸோ நில சம்மந்தப்பட்டது, இன்ஜினியர்கள், வீடு சம்மந்தப்பட்ட வாகனம், வீடுகள் சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி வந்து ஏவலாட்கள் சம்மந்தப்பட்டது. இவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலையாட்கள் அதிகமாக அமைவாங்க. யாருக்கு அமைகிறாங்களோ இல்லையோ 9, 18, 27 பிறக்கிறவங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் வேலையாட்கள் நிச்சயமாக நிறைய பேர் அமைவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இல்லைனாலும் கூட அந்த தன்மை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையாட்கள், ஏவலாட்கள் நிச்சயமாக நல்ல முறையில் அமைவாங்க. இந்த வருடமும் நல்ல முறையில் அமைஞ்சிருவாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய்க்குரிய தன்மையான அந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, மருத்துவத்துறை ஆகட்டும், காவல்துறை, இந்த வருடத்தில் வந்து அரசு ரீதியான வெகுமதிகள், அதாவது ஒரு ஏற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் போட்டித் தேர்வுகள் எழுதி அரசு வேலைக்கு சேரலாமான்னா தாராளமாக இந்த வருடங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். இதில் என்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. இந்த வருடங்கள் இது முழுமையான ஏற்றத்தை அனுபவிக்கக்கூடியது, மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு இந்த வருடங்களில், கவலைப்பட வேண்டாம். இதில் வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சுக்கிட்டால் போதுமானது. தேன் ஒரு அற்புதமான பரிகாரம். எப்போயுமே சூரியனுக்கு உகந்தது இந்த தேன் தான். இயற்கையில் உருவாகிற ஒரே ஒரு பொருள். ரத்தம் வந்து இயற்கையிலேயே மனிதனுக்கு உருவாகிற மாதிரி, தாவரங்களில் உருவாகிறது ரத்தம் மாதிரி அது தேன்கிறது. அந்த மகரந்த பயிற்சியில் வர்ற அந்த தேன் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு தேனடையில் வந்து நம்ம தேனை எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த தேன் தான் வந்து இயற்கையிலேயே வந்து சூரியனுக்கு பிடித்த பொருள். ஸோ அந்த சூரியன் சம்மந்தப்பட்ட சூரிய வருடத்தில் நம்ம உபயோகிக்கும் போது சூரியன் வந்து ஒரு அனுகூலமான பலன்களை கொடுப்பாரு. தேனுக்கு உண்டான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க பிபி பிரச்சனைகளையும், ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தேனை வந்து உணவில் சேர்த்துக்கிறது, நீரில் வந்து நம்ம சாதாரண சுத்தமான தண்ணியில் போட்டு சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு குடித்தாலே போதுமானது. இது வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக பலன்களையும், இந்த உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீக்கும், உஷ்ணத்தை நீக்கும். உஷ்ணம் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். இந்த உஷ்ணம் வந்து செவ்வாய்க்குரிய தன்மை அதிகமாக, ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்போயுமே உடம்பு வந்து உஷ்ணமாகவே இருக்கும். இந்த உடம்புல உஷ்ணம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய சக்கரம், செவ்வாயினுடைய சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது மணிப்பூரகம்னு சொல்லக்கூடியது அந்த வயிற்றில் அமையும் போது அந்த சக்கரை இயக்கம் வந்து உங்களுக்கு மாறுதலாக செயல்படும் போது உங்களுக்கு உடலில் அந்த இடத்துல வந்து எப்போவுமே ஒரு எந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஏதாவது கெட்டு போச்சுன்னா அந்த இடத்தையே அது கெடுத்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த இடத்தையே கெடுத்துரும். அதே மாதிரி அந்த சக்கரம் பார்த்திங்கன்னா அந்த மணிப்பூரக சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த மணிப்பூரக சக்கரம் வந்து இயல்பாகவே பார்த்திங்கன்னா ஒரு குழப்பங்களுக்கு உள்ளாகும் போது, அந்த எனர்ஜி மாறுபாடு ஏற்படும் போது அந்த வயிற்று பகுதியை தான் அது பாதிக்கும், அந்த உஷ்ணத்தை தான் ஏற்படுத்தும், உஷ்ணம் வந்து பாதிக்கும். ஸோ அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நம்ம முன்னாடியெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தோம், அது இல்லை. நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்க்கணும்னா உடம்பு முழுக்க தேய்ச்சி 1 மணி நேரம் உட்காந்துருக்கணும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். சனிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சோண்டு உள்ளங்கை அளவில் நல்லெண்ணெய் எடுத்து தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கூட குளிங்க. சீயக்காய் போட்டு குளித்தாலும் சரி, ஷாம்பு போட்டு குளித்தாலும் கொஞ்சம் போட்டு தேய்ச்சி குளிங்க, அதுவே போதுமானது. ஸோ உடலில் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பணிகளை செய்யும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உடம்புல வந்து சிவப்பு நிற கவுறு அணிஞ்சிக்கிறது ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ரத்த தானம் பண்ணுறது, பிளட் டெஸ்ட், ரத்த தானம் பண்ண முடியலை அப்படின்னா பிளட் டெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ரத்தத்தை வெளியில் வைக்கிறது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பரிகாரத்தை கொடுக்கும். இதற்குண்டான தெய்வம்ங்கிறது பழனி ராஜமுருகர் அலங்காரம், அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எனவே இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கும், நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல வழிமுறைகளை நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் பார்த்திங்கனாக்க ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள் காணப்படுது இந்த வருஷம். அரசியல் மாற்றங்கள் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் துறைகளும் உலகளவில் இருக்கக்கூடிய தேக்க பலன்கள்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வீடு வாகன வசதிகள், வீடுகள்லாம் வந்து இந்த வருஷங்கள் நிறைய அமையும். அதே போல் பார்த்திங்கனாக்கா இயல்பாகவே அரசாங்கம் வந்து நிறைய வரி சலுகைகளை கொடுத்து தொழில்கள் வந்து நல்ல முறையில் நடக்கிறதுக்கு உண்டான அனுகூலங்கள் இந்த வருடங்கள் காணப்படுது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வரி அப்படின்னு போடும்போது நில வரி தான் அதிகமாக இருக்கும், நிலத்தில் ஏற்படுற வரி, வீட்டு வரி, ஸோ அதுதான் அதிகமாக காணப்படும். ஸோ இந்த வரிகளில் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. கண்டிப்பாக வந்து இந்த வருடம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல வாழ்த்துக்களை வாழ்ந்து நல்ல ஒரு வீடு கட்டாந்தா கட்டிக்கலாம், ஒரு சேவிங்ஸ் பட்டாந்தா பண்ணிக்கிட்டோம், எல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்குது. இந்த வாழ்த்துக்களெல்லாம் அதிர்ஷ்டங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம்.